வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் மாதிரி வீடியோ வெளியீடு. 2026 ஜனவரியில் முதற்கட்ட பணிகள் நிறைவு பெறுவதாக தகவல். தேர்தலுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் என நினைத்து விட்டார்களா? கற்பனை காட்சிகளை உருவாக்க 10 ஆண்டுகளா? ஸ்டாலின் விமர்சனம். எய்ம்ஸ் மருத்துவமனை தொடரும் விமர்சனங்களும் எழும் சர்ச்சையும் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து எழுப்பி வருகிறது. அதாவது இதற்காக மற்ற மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு அதிகமாக வழங்கப்பட்டது. தமிழ்நாடு எய்ம்ஸை பொறுத்தவரை அது கடன் பெற்று அமைக்கப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து அளிக்கப்பட்டு வந்தது. அதே போன்று கடந்த தேர்தலில் நமக்கு நினைவிருக்கும் அந்த எய்ம்ஸ் ஒற்றை செங்கலை வைத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அதே போன்று தொடர்ந்து இந்த எய்ம்ஸ் ஆனது எந்த இடத்தில் நிறுவப்படும், அதற்கான நிலம் கையகப்படுத்தப்படுவதில் பிரச்சனைகள் என்று இந்த எய்ம்ஸ் தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்டதிலிருந்தே தொடர் சர்ச்சைகள் இருந்து வந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது அதற்கான மாதிரி வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது விமர்சனத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு கற்பனை காட்சிகளை வெளியிடுவதற்கு இத்தனை 10 ஆண்டுகள் தேவைப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி. அது மட்டுமல்லாமல் 2026 தேர்தலுக்கு இந்த ஒரு வீடியோ மட்டும் போதுமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். இவ்வாறாக இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவது அது அறிவிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள், மற்ற மாநிலங்களை விட அதிக கால அளவு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையாகவும் இது பார்க்கப்படுகிறது. எனவே இது பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். இணையம் வழியாக நம்முடன் இணையும் விருந்தினர்களை முதலில் வரவேற்கலாம். திமுக துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு கரூர் முரளி அவர்களை வரவேற்போம். வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு பூபதி ஜான் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் விருந்தினர்கள் தமிழ்நாடு இளைஞர் கட்சி கொங்கு மண்டல செயலாளர் அருண்குமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அவர்களை வரவேற்போம். வாழ்க வளமுடன். வணக்கம். கரூர் முரளி சார், சொல்லுங்க சார். இந்த மதுரை எய்ம்ஸ் விவகாரம் அது ஆரம்பித்த முதலே தொப்பூரா அல்லது வேறு பகுதியா என்ற சர்ச்சையில் ஆரம்பித்து அதை நிலம் கையகப்படுத்துவதில் ஆரம்பித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த செங்கலை வைத்து பிரச்சாரம், இன்று மாதிரி வீடியோ வெளியீடு, முதலமைச்சர் விமர்சனம், தொடர்ந்து எய்ம்ஸ் குறித்த சர்ச்சைகள், உங்களுடைய பார்வை? நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை என்பதில் வந்து முருக மாநாட்டுக்கு ஆட்களை திரட்டுவதற்காகவும் அவர்களுடைய கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்திலே உரையாற்றினார். உரையாற்றிய பொழுது அவர் என்ன செய்தார் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை வைத்துவிட்டு போனாரே தவிர, அவர் வைத்துவிட்டு போன பிறகு எங்கள் தலைவர் சொன்னார், இவ்வளவு குற்றச்சாட்டுக்களை வைத்திருக்கிற அமித்ஷா அவர்கள், நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள், எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் பக்கத்தில் தானே இருக்கிறது, அந்த மருத்துவமனையை போய் பார்த்தாரா? அந்த பார்த்து விட்டு அது கட்டடப் பணிகள் எப்படி இருக்கிறது என்பது ஆராய்ந்தாரா? இல்லை ஆய்வுகளை மேற்கொண்டாரா? ஏன் அதையெல்லாம் செய்யாமல் எங்கள் மீது மட்டும் வந்து இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு போயிருக்கிறாரே, தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் என்று யார் அப்பொழுது நிதித்துறை அமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி அவர்கள் சொன்னார். ஜம்முவாக இருந்தாலும், காஷ்மீராக இருந்தாலும், பீகாராக இருந்தாலும், ஹரியானாவாக இருந்தாலும், தமிழ்நாடு என்று உட்பட 6 மாநிலங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வரும் என்று அன்றைய அமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி அவர்கள் சொன்னாரே. அப்பொழுது நீங்கள் அடிக்கல் நாட்டி விட்டீர்கள் என்று சொன்னீர்களே, அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறதா என்று எங்கள் தலைவர் ஒரு கேள்வி கணையை தொடுத்தார். கேள்வி கணையை தொடுத்த பிறகு பாரதிய ஜனதா, எப்பொழுதுமே கற்பனையில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஒரு கற்பனையாக ஒரு வீடியோவை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோ வெளியிட்ட பிறகு எங்கள் தலைவர் அழகாக சொன்னார், இதோ வாருங்கள், ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இந்த நாட்டில் ஒரு கற்பனையான வீடியோவை வெளியிடுவதற்கே 10 ஆண்டுகள் ஆனது என்று சொன்னார். முழுமையாக ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை நீங்கள் உருவாக்கி தருவதற்கு எத்தனை ஆண்டுகளாகும்? பரவாயில்லை, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக இந்த வீடியோவையே பயன்படுத்திக் கொள்வீர்களா என்று ஒரு கேள்வி கணையை தொடுத்திருக்கிறார். ஒன்றும் கிடையாது. இந்த நாட்டில் இருக்கிற பிஜேபி, மதவாத சக்தியாக இருக்கிற பிஜேபி எப்பொழுதும் பொய் பேசுவதையும் அவர்களுடைய ஒரு குலத்தொழிலாக கொண்டிருக்கிற கட்சி. பொய்யை மட்டுமே மூலதனமாக வச்சு நாட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்றவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே தவிர, இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கான ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்றால் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒன்றுமில்லை சார், எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட வேண்டும் என்றுதான் அன்று சொல்லப்பட்டது.
ஆனால் இதுவரை எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறார்கள் என்று கேட்டால் 12,35,00,000 ஒதுக்கி இருக்கிறார்களே தவிர அதற்கு மேல் ஒரு தொகையை கூட ஒதுக்கவில்லை. நீங்களே நாளைக்கு செல்லுங்கள், மதுரைக்கு போங்கள், மதுரையிலே முருக பக்த மாநாடு நடத்துகிறேன் என்று சொல்கிறார்களா, அந்த முருக பக்தர்கள் எல்லாம் போய் பார்க்கட்டும். எந்த இடத்துல எய்ம்ஸ் மருத்துவமனை சொன்னார்களோ அந்த இடத்திலே கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். ஒரு கற்பனையான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்களா, அந்த வீடியோவையும் அவர்கள் நேரிலே போய் பார்த்துவிட்டு உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவது, ஏமாற்றி வாக்கு வாங்கி ஜெயித்து விடலாம் என்று கற்பனையில் இருக்கிறார்கள். அவர்கள் கற்பனை இந்த நாட்டில் வெற்றி பெறப் போவதில்லை. இதோ வாருங்கள், எங்களை ஏமாற்றுவதற்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிற பிஜேபிக்கு 2026 தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் போட்டுவார்கள் என்பதிலே எல்லளவு மாற்றம். நன்றி சார், உங்கள் முதல் கட்ட கருத்துகளுக்கு நன்றி. திரு பூபதி ஜான் அவர்கள், உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள் சார், இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்த தொடர் சர்ச்சைகள், இன்று முதலமைச்சர் அவர்களுடைய இந்த விமர்சனம். முதலமைச்சர் அவர்களுடைய விமர்சனம் சரியான விமர்சனம் தான். ஏன்னா தமிழகத்துக்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதாவது ரெஃபரல் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. இந்த மெடிக்கல் துறையில பாத்தீங்கன்னா பலவிதமான அடுக்குகள் இருக்கு. அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஹாஸ்பிட்டல், டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை, அதுக்கடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், தென் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு அடுக்குகள் இருக்கு. இந்த அடுக்குகளுக்கெல்லாம் மேல் உச்சகட்ட அடுக்கு என்னன்னா அது ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். அது முன்னாடி டெல்லியில மட்டும்தான் இருக்கும். ஏன் அந்த எய்ம்ஸுக்கு அவ்வளவு மதிப்பு, ஏன் மெடிக்கல் காலேஜுக்கு இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு இல்லாம எய்ம்ஸுக்கு என்ன அப்படின்னா பட்ஜெட் அலோகேஷன் அதிகம். நியூ டெக்னாலஜிஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அங்கதான் கொண்டு வருவாங்க. டீச்சிங் ஃபெசிலிட்டிஸ் மத்த இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் கொண்டு வர்றது அங்கதான் கொண்டு வருவாங்க எய்ம்ஸ்ல. அதனாலதான் அது மிக சிறந்ததா இருக்கு. ரெண்டாவது, ஒரு ரிசர்ச் எடுக்கணும்னா இல்ல ஆன் பார் வித் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அதுதான் சிறந்தது. அந்த லெவல்ல கொண்டு வரணும், தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்தாபனம் தான் எய்ம்ஸ். அந்த வகையில பார்த்தா தமிழ்நாட்டுக்கு ஒரு எய்ம்ஸ் வரணும்னா நாமெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா 2018லயே இந்த எய்ம்ஸுக்கான அப்ரூவல் யூனியன் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருச்சு. அதாவது கொடுத்து 222 ஏக்கர் இயர்மார்க் பண்ணி மதுரையில தொப்பூர் என்கிற இடத்துல அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அதாவது 2018 யூனியன் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு ஃபண்ட் அலோகேஷன் நடந்திருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா பவுண்டரி கட்டுனது, ஒரு காம்பவுண்ட் வால் கட்டுனது 2019. ஒரு வருஷம் ஆகுது ஒரு காம்பவுண்ட் வால் கட்டுறது. அப்புறமேல தமிழக அரசு மேல ஒரு குற்றம் செஞ்சுட்டே இருந்தாங்க, அந்த இடம் கையகப்படுத்தி கொடுக்கல, அந்த மாதிரியான சில சார்ஜஸ். சார் என்ன இஷ்யூஸ் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான் சார் இது அத்தனையுமே எய்ம்ஸ பொறுத்த வரைக்கும். 2018லயே சார் 2018க்கு முன்னாடியே 5 இடத்துல இயர்மார்க் பண்ணியாச்சு. ஒண்ணு பெருந்துறை, ஈரோட்டுல பக்கத்துல இருக்கக்கூடிய பெருந்துறை, தஞ்சாவூர், ரெண்டாவது புதுக்கோட்டை, செங்கல்பட்டு, இந்த மாதிரி, அப்புறம் தொப்பூர், இது எல்லாம் இயர்மார்க் பண்ணி கொடுத்துட்ட பிறகு யூனியன் கவர்மெண்ட் அவங்க அசஸ் பண்றாங்க. சரி, மதுரை தொப்பூர் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணிட்டு அது 2018லயே ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அந்த ஒர்க்கை யார் ஸ்பீட் அப் பண்றது? இது எய்ம்ஸோட யூனியன் கவர்மெண்டோட ஒன்றிய அரசனுடைய கண்ட்ரோல். யாரு ஸ்பீட் அப் பண்றது? அவங்க ஸ்பீட் அப்பே பண்ணலையே சார். இது இன்னொரு விஷயத்த சொல்றேன். இது ஆரம்பிக்கும் போது இதனோடவே கூட வளர்ந்த பிறந்த குழந்தை, ஒரு குழந்தை பிறக்குது, ஒரே சமயத்துல ஜம்மு காஷ்மீர்ல ஒரு குழந்தை பிறக்குது, அஸ்ஸாம்ல ஒரு குழந்தை பிறக்குது, இமாச்சல பிரதேசல ஒரு குழந்தை பிறக்குது. அதே மாதிரி தொப்பூர்லயும் ஐயா சொன்னாரு பாருங்க, முரளி ஐயா சொன்னார் இல்லைங்க, சங்கமத்தை தமிழ் வளர்த்த தொப்பூர்லயும் மதுரையிலையும் ஒரு குழந்தை பிறக்குது. எல்லா குழந்தைக்கும் சரியான சப்படி உணவு கொடுக்கணும் இல்ல சார்? ஏன் சார் தொப்பூர் குழந்தைக்கு மட்டும் ஒன்னும் பாலும் கொடுக்கல, சோறும் கொடுக்கல, ஒன்னும் வளராமையா இருக்குது சார். எல்கேஜியே படிச்சிட்டு இருக்குது. ஜம்மு, அஸ்ஸாம், இமாச்சல பிரதேஷ் அங்கெல்லாம் காலேஜே போயிட்டாங்க சார். குழந்தை வளர்ந்து இங்க ஒண்ணு ட்ரௌசர் போட்டுட்டு இருக்கு சார், ட்ரௌசரா போட்டுட்டு இருக்கு. இது என்ன ஒரு அநியாயமா இருக்கு? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எய்ம்ஸ் வந்தா நல்லா சிறப்பா இருக்கும், எங்களுக்கு ஒரு பெருமை இருக்குன்னு உங்களுக்கு கனவு இருக்காதா?
செங்கலை கட்டிட்டு இருக்கிறாங்க, காம்பவுண்ட் வால் கட்டுறாங்க, இழுத்துக்கிட்டே போறாங்க. மத்த இடத்துல எல்லாம் பையன் வந்து வளர்ந்து கிளந்து காலேஜுக்கு போய் நல்லா சூப்பரா போயிட்டே இருக்கிறான். அப்ப இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? இது வந்து கடன் தொகையில் மற்றவங்க எல்லாம் வந்து மத்திய அரசு நிதி ஒதுக்கியிருக்கு, இது வந்து கடன் வாங்கி தான் கட்டணும் அப்படின்ற போன்ற ஒரு சூழலா, அதுதான் காரணமா? அல்லது தமிழகம் வந்து வழக்கம் போல திமுக தொடர்ந்து சொல்ற மாதிரி தமிழகம் புறக்கணிக்கப்படுகிறதா? கண்டிப்பா புறக்கணிக்க தான் படுது சார். உள்ளங்கை நெல்லிக்கனி, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்பது சார் இதுல மட்டும்தான் வஞ்சிக்கு இருக்குதா? புயல் நிதி எவ்வளவு கேட்டோம்? 5000 கோடி கேட்டா 300 கோடி 200 கோடி புயல் நிதி. சரி, கல்வி திட்டம் அதுக்கு எவ்வளவு கேட்கிறோம்? எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க? ரொம்ப கம்மி. சரி, இருக்கக்கூடிய எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி திட்டம், பிரதான் மந்திரி அந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 2000 கோடி 2100 கோடி இன்னும் கொடுக்காம இருக்கிறாங்க. எல்லாமே நிதிகள் கேட்பதும் அவர்கள் கொடுப்பதும் ரொம்ப குறைவா இருக்கு சார். யானை பசிக்கு சோளப்பறி போட்டா என்ன பண்றது? யானை மதம் பிடிக்குமா பிடிக்காதா? கோவம் வருமா வராதா? நாங்க கேள்வி கேட்போமா கேட்க மாட்டோமா? எல்லாமே வஞ்சிக்கப்படுகிறது. எதுதான் கரெக்டான இதுல வந்து நடக்குது? எதுலயுமே கரெக்டா நடக்கிறதே இல்ல. சரி, அப்படித்தான் இருக்குது. புயல்ல வந்து நம்ம மோடி வந்து பிரதமர் மந்திரி வந்து பார்த்தாரானா? அதுவும் வந்து பாக்கல. சரி, அமித்ஷா தான் வந்து பார்த்தாரா? புயலால எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு நாங்களாம் செத்துக்கு போயிட்டு இருந்தோம், சாப்பாடுக்கு இல்லாம இருந்தோம், வறுமையில இருந்தோம், வந்து பார்த்தாரா? இப்போ பிஜேபி தரப்புல இருந்து வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கீழடியை வந்து கையில் எடுக்கிறாங்க தமிழக அரசு. அதே போன்று இப்போ மத்திய அரசு சமக்கர சிக்ஷா போன்ற நிதி திட்டங்கள் தரல, மத்திய அரசு நிதி தரல அப்படின்றது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைப்பதற்காக இதெல்லாம் வந்து செய்யறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், கீழடி ஆய்வு வந்து கிட்டத்தட்ட 9 கட்ட ஆய்வு நடந்திருக்கு. முதல் ஆய்வு, 2ஆம் ஆய்வு, 3ஆம் ஆய்வு ஒன்றிய அரசினால் நடத்தப்பட்ட ஆய்வு. நடத்தப்பட்ட ஆய்வுல வந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் அவரைத்தான் வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஆய்வு சரியாக நடக்கிறது. அவர் அறிக்கை சப்மிட் பண்றாரு. ஓகே சார், கொடுத்த அறிக்கை ஏன் சார் நீங்க வந்து ரிலீஸ் பண்ணாம இருக்கிறாங்க? அப்புறம் தமிழ்நாடு அரசு, தமிழக அரசு 4ஆம் மட்டத்திலிருந்து 9ஆம் கட்டம் வரைக்கும் ஆய்வை தொடங்குகிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அறிவியல் ரீதியாக ஆய்வு கண்டக்ட் பண்ண விடலன்னு சொன்னா ஒரு பச்சை பொய்ய சொல்றாங்களே, எப்படி ஏத்துக்க முடியும்? எது அறிவியலுக்கு புறம்பாக நாங்கள் ஆய்வுகள் மேற்கொண்டோம்? கார்பன் டேட்டிங்கா, எடுக்கப்பட்ட முறைகளா, அடுக்கு முறைகளா? சரி, அப்போ அதனுடைய வழிமுறைகளா? ஒன்றிய அரசு கொடுத்த வழிமுறைகள், அந்த கார்பன் டேட்டிங் எல்லாமே அவங்களுடைய கைட்லைன்ஸ் படிதான் நடந்திருக்கு. சரி, ஓகே சார். சரி, அதே கார்பன் டேட்டிங் வந்து எவ்வளவு காலங்கிறது வந்து இவங்க இப்படி பண்ணுவாங்க, தமிழகத்தை வஞ்சிப்பார்கள், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்கிற கருத்தியலை வைத்துக் கொண்டு தமிழகத்தை வஞ்சிப்பார்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் 3 இடத்துக்கு அனுப்புறோம். சரி சார், ஓகே. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சொல்லக்கூடிய அமெரிக்காவுக்கு அனுப்புறோம். ஓகே பூபதிசாமி சார், மறுபடியும் அடுத்த சுற்றுல பேசலாம். டேட்டிங் சரியான ஆய்வு வருது. அப்போ இவங்க மீண்டும் கீழடி ஆய்வை மறைத்து வேதகால கலாச்சாரம் தான் உயர்ந்தது என்று சொல்லி அந்த கருத்தை நிறுவ முயன்றால் தமிழ் கலாச்சாரம், மூத்த குடி, முன்னேறிய குடிக்கு அட்லீஸ்ட் கோபம் வருமா வராது? கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நாங்கள் செய்கிறோம், தொடர்ந்து பேசலாம் சார். தொடர்ந்து ஒரு அநியாயம் நியாயத்துக்காக சொல்ல வேண்டும். பூபதிசாமி சார், மறுபடியும் நான் வரேன் உங்ககிட்ட. ஒரு நிமிஷம். கீழடி ஆய்வு என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. சரி, ஓகே சார், ஓகே. கீழடி ஆய்வு என்பது எங்கள் ஆணிவேரை தேடுகிற ஆய்வு. ஓகே பூபதிசாமி சார், அடுத்த சுற்றுல நம்ம என்ன விரிவா பேசுவோம். திரு அருண்குமார் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்து பதிவு பண்ணுங்க சார். இப்போ நம்ம எய்ம்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த எய்ம்ஸ் யாருக்கெல்லாம் தேவைங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் யாருக்கு தேவை அப்படிங்கிற, எய்ம்ஸ் எதற்காக முதல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை. ஸோ இவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது இந்தியா அளவில், தமிழ்நாடு ஒரு மெடிக்கல் ஹெட் குவார்ட்டர்ஸ்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜ் இருக்கும். அப்போ எல்லாமே இருக்கிறப்ப எதுக்கு இன்னொரு ஹாஸ்பிட்டல் தேவையில்லாமல் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு நிறைய பேர் கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ எய்ம்ஸுங்கிற அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பாமரன் முதல் பணக்காரன் வரை எல்லாத்துக்குமான அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இன்றைக்கி இருக்க எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா ஃபெசிலிட்டிஸும் தமிழ்நாட்டில் இருந்தாலும் அது யாருக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது பணக்காரங்களுக்கு மட்டும்தான் பெரும்பாலும் கிடைக்குது, நடுத்தர வர்க்கத்துக்கும் அதுக்கு கீழே இருக்க வர்க்கத்துக்கும் பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல. அதுக்காக தான் இந்த எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதில் 2015 எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு வரும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. இன்றைக்கி நடுவில் அரசு பிஜேபி அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க வந்து நிலம் கொடுக்கல,
ஸோ இதெல்லாம் இருந்தது. ஸோ இப்போ 2021 தான் டிஎம்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க கூட்டணியில் இருந்த ஆட்சி தான் இருந்தது, அப்போ கொடுக்கல. ஆனால் டெல்லியில் எடுத்துகிட்டோம்னா 3 வருஷத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 10 வருஷம் ஆகுது. இப்போ ஒரு அண்ணா சொன்ன மாதிரி தான், மற்ற வடக்கில் இருக்க எல்லா இடங்கள்லையும் எய்ம்ஸ் வந்தாச்சு. ஒன்று தமிழ்நாடு ப்ளஸ் சதர்னில் 1-2 ஸ்டேட்ஸ் வராமல் இருக்குது. ஸோ தமிழ்நாடு அப்படின்னாலே ஒரு பாகுபாடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. இது எய்ம்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டிஎம்கேவும் அதே ஸ்டாண்டர்ட் தான் வச்சுருக்காங்க. என்ன தான் வந்து வெளிப்படையாக எங்களுக்கு எய்ம்ஸ் வரல, இவர் செங்கல்லாம் எடுத்து வச்சு பிரச்சாரம் பண்ணியிருந்தாலும் இவங்களுக்கு ஒரு ட்ரம் கார்டு வேணும். ஸோ இங்கே அரசியல் செய்யறதுக்கு ஒரு ட்ரம் கார்டு வேணும். அப்போ இங்கே பிரச்சனைகள் இருக்கணும், அந்த பிரச்சனைகள் தீர்வை கொடுக்கணும், ஆனால் அந்த பிரச்சனை முடியக்கூடாது அப்படிங்கிறது தான் 2 பேருமே அந்த இந்த பிரச்சனையை முடிக்கக்கூடாதுங்கிறது தான். ஏன்னா இதில் நிறைய நம்ம உற்று நோக்கணும் தான் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ எய்ம்ஸ் வந்துச்சுன்னா இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகளோட மெடிக்கல் காலேஜஸ் அவங்களுக்கு தான் நிறையா இருக்குது, அவங்களோட ரெவென்யூ வந்து பாதிப்புக்குள்ளாகும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அது போக அரசியல் செய்யறதுக்கு கையில் ஒரு விஷயம் வேணும். ஸோ போன டைம் எப்படி செங்கல் எடுத்துகிட்டு வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்கன்னா இனி அடுத்த தேர்தலில் இருக்கிற அந்த மாதிரி கம்பியோ இல்லை சிமெண்ட் மூட்டைகளோ தூக்கிட்டு வந்து கூட அவங்க பிரச்சாரம் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு ஆனால் இப்போ இன்னைக்கு தகவல் படி 2026 ஜனவரியில் முதல் கட்ட பணிகளை நிறைவேறும் போது எலெக்ஷன் டயத்தில் கிட்டத்தட்ட செகண்ட் ஸ்டேஜ் நெருங்கிடும். இல்லை சார், வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்னைக்கு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எய்ம்ஸ் அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத மெடிக்கல் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் பார்த்துட்டு இது வந்து அட்மிஷன் முன்னாடியே போட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் வேணும் நாங்கள் எதிர்பார்த்தோமோ அது எங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற நம்பிக்கை போயிடுச்சுட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பேட்டி கொடுக்குறாங்க. ஸோ 2026 இது கன்ஸ்ட்ரக்ஷன் முடியிருக்கலாம் 100% வாய்ப்பு கிடையாது. முதல் கட்ட பணிகள் நிறைவு பெறும்னு சொல்கிறேன். ஏன்னா 26 ஜனவரியில் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெறும். இல்லை முதற்கட்ட அது வாய்ப்பு இல்லை சார். அதுக்கே வாய்ப்பு இல்லைன்றீங்களா? அதுக்கே வாய்ப்பு இல்லை. சரி சரி. ஏன்னா அதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க அதான் நான் சொன்ன மாதிரி 2 பேத்துக்குமே இருக்குது. தட்டை தைச்சிருக்காங்க, கால் பகுதி தான் தைச்சிருக்காங்க சார், முழு பகுதி தைக்கல. சரி, ரைட், ஓகே, ரைட். அதுதான் வீடியோஸ் மட்டும் வீடியோ மட்டும் தான் அவங்களால ரெடி பண்ண முடிஞ்சிருக்கலையா? இவ்வளோ முதல்வர் சொன்னதில் ஒரு கருத்து நம்ம ஏற்றக்கூடியதாக இருந்தாலும் அவங்களுக்கு அதுதான் தேவை. ஸோ இது முடிக்கக்கூடாது அப்படிங்கிறதா. இதே வந்து இது தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருந்தாலும் இது அரசாங்கம், இப்போ இருக்க அரசாங்கம் மக்களுக்கு தேவையான இந்த திராவிட அரசு நினச்சிருந்தது அப்படின்னா இன்னைக்கு டாஸ்மார்க் ஊழல் வழக்குக்கு எப்படி அவங்க செயல்பட்டாங்களோ அதே வேகத்தில் செயல்பட்டு இருந்துக்கலாம். இந்த 4 ஆண்டு காலத்தை இழுத்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. என்னதான் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுக்க தவறி விட்டது. ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அப்படி இருக்கிறப்போ இங்கே தமிழ்நாடு அப்படின்னாலே வந்து நடுவல் அரசு இந்த 50 ஆண்டு காலமாகவே ஒரு வஞ்சனை போக்கு இருக்குது. அதை வந்து மறுக்கவே முடியாது. இதை பிஜேபி அரசு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இங்கே செய்யறதுக்கு அவங்களுக்கு விருப்பமும் இல்லை. ஏன்னா செஞ்சால் அந்த கிரெடிட்டை தமிழ்நாடு எடுத்துக்கும். ஆல்ரெடி இங்கே தமிழ்நாடு ரொம்ப வளர்ந்த மாநிலமாக இருக்குது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணல. இதுவே அவங்களுக்கு ஒரு வயிற்றுச்சலாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷமாக நம்மளால் அங்கே கால உண முறையில் இங்கே மத அரசியல் எடுபடலை. அப்படிங்கிறப்போ இங்கே தமிழ்நாட்டுக்கு வேணுங்கிற விஷயத்தை செஞ்சு கொடுத்தாலும் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஸோ இப்போ 2026 தேர்தலை மனசில் வச்சு தான் இப்போ இந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்குன்றது நினைக்க பார்க்குறீங்களா? கண்டிப்பாக 2026 அந்த தேர்தலுக்கான ஒரு விஷயம் தான். இன்னும் வந்து இவங்க டிஎம்கே சொல்கிறதும் டிஎம்கே பிஜேபி சொல்கிறது இந்த மாதிரி மாற்றி இது எங்கள் கொங்கு ஸ்லாங்கில் பேசுகிறத ஒரு விஷயம் சொல்லணும்னா திப்ளி மரத்தனம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த போக்க தான் 2 கவர்மெண்ட்டுமே செஞ்சுட்டு இருக்கு. கண்டிப்பாக சார், நான் தொடர்ந்து பேசுவோம். சார் இப்ராஹிம் சார், பல்வேறு குற்றச்சாட்டுகள் எய்ம்ஸ் குறித்து உங்களுடைய பதில் சொல்லுங்கள் சார். நீங்கள் திமுகவுடைய பேச்சாளர் இப்போ பேசினார். திமுகவுடைய பேர் இல்லைன்னா கூட திமுகவை சார்ந்து ஒரு விமர்சகர் பேசினார். அதே கருத்தை மறுபடி இங்கே கொங்கு இளைஞர் கட்சியா அவரும் பேசினார். மொத்தத்தில் இவர்கள் 3 பேருமே என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஏதோ பாஜக எதிரானது, பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தமிழர்கள் என்றாலே பாஜகவிற்கு பிடிக்காது, அவர்கள் வந்து கடுமையான போக்கை மேற்கொள்கிறார்கள். இந்த கதையை இவர்கள் பேசதான் இங்க பாஜக இன்னும் மிகச்சிறப்பாக வளர்ந்துகிட்டு இருக்கு. மக்கள் மனதில் இடம் பிடிச்சி இன்றைக்கு 11.5% பாஜக தனித்துவமா வாக்கு வாங்கினதுக்கு காரணமே இவர்கள் பேசுவது பொய்ன்னு மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. இன்றைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை சம்பந்தமாக விமர்சிக்கிறாங்க இல்லையா, இவர்கள் எத்தனை பேர் மத்திய அரசுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு கேட்டாங்க? எத்தனை பேர் அதற்காக இங்க போராட்டம் நடத்தினாங்க? பாராளுமன்றத்தில் எத்தனை திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்தார்கள்? பெயரளவில் தமிழ்நாட்டுக்கு வேணா போராட்டம் தான் செய்யணும். அதாவதுங்க, ஒரு மிக முக்கியமான மருத்துவமனை, குறிப்பா சொல்லணும்னா ஏழைகள் அதிகமாக பயனடையக்கூடிய மருத்துவமனை. மற்ற மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனையில் என்ன ஒரு எக்ஸ்ரேவுக்கோ அல்லது ஒரு இசிஜிக்கோ இந்த மாதிரி செலவுகளுக்கு என்ன ஆகுமோ அதில் 10ல் 1 பகுதி தான். உதாரணத்துக்கு மற்ற இடங்கள்ல 1000 ரூபாய் ஆகும்னா இங்கே 100 ரூபாய் அல்லது அதை விட கம்மி 50 ரூபாய் ஆகும். அப்போ இதில் யார் பயனடைவா? ஏழைகள் பயனடைவாங்க. இந்த ஏழைகள் பயனடைவதற்கு எப்பயுமே திமுக விரும்பாது. அதனாலதான் நீட் தேர்வு கூட
பல மாநிலங்களில் குறிப்பா சொல்லணும்னா திமுக ஆதரிக்கிற மாநிலங்களில் எல்லாம் அவங்க கூட்டணியில் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்ததற்கு காரணம் திமுகவுடைய ஆட்சியாளர்களும் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் தான் இங்க மெடிக்கல் காலேஜ் கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப மொத்த வருமானம் பாதிக்குது, மோடி அவர்கள் திமுக அடிமடியிலேயே கை வைக்கிறார்ன்றதுனாலதான் இவர்களுடைய எதிர்ப்பு இருக்கு. மற்றபடி மக்கள் கணக்கோ ஏழைகள் கணக்கோ கிடையாது. திமுக கொஞ்சம் ஃபேவரா இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டீங்க. நான் சொல்றேன், அதுதான் சொல்றேன். மதுரையில தொப்பூர்ல 2019 பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டுறார். காரணம் என்ன? தமிழக மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருத்துவம் கிடைக்கணும், அது ஏழை மக்களுக்கு கிடைக்கணும், குறிப்பாக அது தென் மாவட்டங்கள் உள்ளவர்களுக்கு கிடைக்கணும். ஏன்னா இங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சென்னையை சுற்றி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இங்கெல்லாம் வந்து ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனைகள் இருக்கு. பல வெளிநாட்டு பயணிகள் கூட இங்க வராங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல அந்த மக்கள் பாதிப்படைகிறாங்க. உரிய மருத்துவமனை, உயர்தரமான மருத்துவமனை ஏழை மக்களுக்கு கிடைக்கல. அவர்களுக்கு கிடைக்கும் என்பதற்காகத்தான் ஏழை மக்களுக்கான அரசு, கரீபோங்கா சர்க்கார், திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சு அது. அப்ப அந்த மக்களுக்கு பயனடையணும் தான் மதுரையை தேர்ந்தெடுத்து மதுரையில் அந்த கட்டுமான பணிக்கு ஆரம்பமானது. 2019 உங்களுக்கு தெரியும், கொரோனாவுடைய காலம் வந்த பிறகு அது ஒரு பெரிய தாக்கம் எல்லா இடங்களிலும் இருந்தது. குறிப்பா தமிழகத்துல ஒரு கட்டுமானத்திற்கான பாதிப்புக்கு முதல் காரணம். இரண்டாவது, கட்டுமானத்திற்கான இடம் என்பது முதல்ல 200 ஏக்கர் அப்படின்னு சொல்லி, பிறகு 222 ஏக்கர் என்று பிறகு அந்த நிலத்தை அதிகப்படுத்தி, பிறகு 250 ஏக்கர் என்ற அளவுக்கு நிலம் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா முதல்ல தேவையான பிரிவுகள் என்பதை தாண்டி தொற்றுநோய் பிரிவு உட்பட பல பிரிவுகளை கூடுதலாக சேர்த்து தமிழக மக்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு மருத்துவத்தை தர வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சி ஏற்படுத்தியதன் காரணமாகத்தான் இதனுடைய காரணத்துல லேட் ஆகிட்டு போச்சு. தாமதத்திற்கான நியாயமான காரணம். அதையெல்லாம் தாண்டி ஜப்பானில் இருக்கக்கூடிய ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் என்கிற அந்த நிதி நிறுவனம் தான் இதற்கான நிதியை கொடுக்குது. முதல்ல 1978 கோடி தான் இதற்கான நிதி என்று இருந்தது. பிறகு கொரோனாவுக்கு பிறகு 2 ஆண்டு காலம் வந்து உங்களுக்கு பணியே நடக்கல. அப்ப அந்த நிதி வந்து அதிகமாக தேவைப்படுது. கூடுதலாக நாம நிலங்கள் எடுத்திருக்கிறோம், அதுல நிறைய மருத்துவ பிரிவுகள் ஏற்படுத்தணும். அப்ப அதுக்கான தேவை என்பொழுது பிறகு 2224 கோடி ரூபாய் நிதி இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. அப்ப அதுக்கு நிதி நிறுவனத்தில் பேசுறோம். நீதிமன்றத்திற்கு இவர்கள் போய் எப்பொழுது ஆகும்னு கேட்ட பொழுது கூட மத்திய அரசு தெளிவாக சொன்னது, நிதி முதலில் நாம இந்த அளவிற்குத்தான் என்று நினைத்தோம், ஆனா கூடுதலாக பிரிவு, அதே போன்று கொரோனா காலகட்டத்தில் உண்ட அந்த தாமதம், இதெல்லாம் காரணத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு 2024 கோடி நிதியை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த எய்ம்ஸுக்கு மட்டும் இந்த 2224 கோடின்றது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நிதி தொகையான சொல்ல முடியாது. இதுக்காக பிற ஒரு ஜப்பான் நாட்டோட நிறுவனத்துக்கு போக வேண்டிய அவசியம். அதாவது ஒவ்வொரு காரியத்திற்கும் மத்திய அரசு முடிவெடுக்கிறது என்றால் அதற்கு பல்வேறு காரணங்களை அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க. இப்போ ஏன் நீங்க ஜப்பான் இடத்துல போய் நிதி வாங்குகிறீங்க அப்படின்றது திமுக கேள்வி கிடையாது. அதெல்லாம் பேசல. அவர்களுக்கு எய்ம்ஸ் வேணும், மத்திய அரசு கொண்டு வருகிறது. குறிப்பா சொன்னா மத்திய அரசு அதுல 18% தன்னுடைய பங்களிப்பை நேரடியாக அளித்திருக்கிறது. இதெல்லாம் தாண்டி இவங்க என்ன பொய் சொல்றாங்கன்னா, பார்த்தீர்களா வீடியோ வெளியிட்டு விட்டார்கள், இதுக்கு முன்னால இவர்கள் ஒண்ணுமே கட்டல, இந்த வீடியோவை வச்சு 2026 தேர்தலுக்காக அப்படின்னு. தயவு செய்து இந்த கண் இல்லாதவர்கள் அல்லது கண்ணிருந்தும் கண் தெரியாமல் நடிக்கக்கூடிய திமுகவினருக்கு சொல்வது, தோப்பூர்ல போய் அங்க என்ன கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு முதல்ல பாருங்க. கட்டுமான பணிகள் 40% இன்றைக்கு நிறைவடைந்திருக்கிறது. நேரடியா நீங்க போய் பார்க்க முடியும். ஒன்று. இரண்டாவது, 2026 ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்துக்குள் அங்க என்னெல்லாம் இருக்கும், செவிலியர்கள் அங்கு வந்து தங்கி கொள்ளலாம், மருத்துவ மாணவர்கள் அங்கு தங்கி படிக்கலாம், புறநோயாளிகள் பிரிவு ஆரம்பிக்கப்பட்டு மருத்துவருக்கான அந்த அடிப்படை வேலைகள் ஆரம்பிக்கப்படும். இது எல்லாமே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 2027 முழுமையாக முடியும். இத்தனையும் இதை வாய் சொல்லல இல்ல, அங்க நடந்து கொண்டு இருக்கிறது. வேலையை போய் பார்க்கணும். நான் கேட்கிறேன், திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கிறார். வெற்றி பெறுவதற்கு முன்னால் என்ன செஞ்சாரு, ஒரு செங்கல் எடுத்துட்டு வந்துட்டு பாருங்க, ஒரே ஒரு செங்கல் தான் இருந்தது, அதையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன், திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்து காட்டினாரு. நாம என்ன கேட்கிறோம்னா, இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்கள் இவர்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரோடு ஷோ போறாருல்ல, முதல்வராக இருந்து மக்களை நான் பார்ப்பதுக்கு போறேன்னு கொஞ்சம் போய் தோப்பூர்ல இருக்கிற அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளை பார்த்து விட்டு எவ்வளவு கட்டி இருக்கிறார்கள் என்று ஒரு புகைப்படத்தை எடுத்து நீங்க அந்த புகைப்படத்தை உங்க ட்விட்டர்ல போடுங்க. அப்ப ஒண்ணுமே நடக்கல, வெறும் வீடியோ வைத்து படம் காட்டுகிறார்கள் என்று நீங்க ஏன் படம் காட்டுறீங்க, மக்களை ஏமாத்துறீங்க? அப்ப நீங்கள் சொல்லக்கூடியது தான் நிறைவேற்றல. நாங்கள் எதை சொன்னோமோ 2026
நாங்கள் இதை கொண்டு வருவோம் வாக்குறுதி கொடுத்தோம். 2026 நிச்சயமாக எய்ம்ஸ் மருத்துவமனை புறநோயாளிகள் பிரிவு ஆரம்பிக்கப்படும், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அங்க வருவாங்க. அதையெல்லாம் தாண்டி நான் கேட்கிற கேள்வி, இதே நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, இந்த செங்கலை காட்டி மக்களை ஏமாத்தி நீட் தேர்வை நாங்க ஒரு கையெழுத்துல ஒரு மந்திரத்துல மாற்றி காட்டுவோம்னு சொன்னீங்கல்ல, இன்றைக்கு வரைக்கும் 4 ஆண்டு முடிந்த வரைக்கும் மாற்ற முடியாமல் நீட் தேர்வுக்கு தயாராகக்கூடிய அளவிற்கு மாணவர்கள் நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணீங்கன்னா, அப்ப நீங்க சொன்னதை தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. பிற மாநிலங்கள் ஒரு 3 எய்ம்ஸ் இது கூட ஆரம்பிச்சதெல்லாம் முடிச்சிட்டாங்க. இதுக்கு மட்டும் பல்வேறு காரணங்கள் நீங்க சொல்றீங்க. இதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக பண்ணோம், தமிழ்நாட்டு மக்கள் மேலும் நலம் பெறணுன்றதுக்காக பண்ணணும்னு சொல்றீங்க. ஆனா மற்ற மாநிலங்கள்ல அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. மற்ற மாநிலங்கள்ல 2019க்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டது. கொரோனா காலகட்டத்தில் அவர்கள் அந்த நிறுத்தக்கூடிய நேரத்துல ஏறக்குறைய 60% 70% கட்டுமான பணிகள் முடிஞ்சிருச்சு. அதற்கு காரணம், அந்த நிறுவனத்தை சார்பாக அந்த மருத்துவமனை ஆரம்பிக்கும் பொழுது உடனடியாக அங்க நிலங்கள் எல்லாம் இமிடியேட்டா கையகப்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க நிலத்தை கையகப்படுத்தி கொடுப்பதற்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. நிலங்கள் கூடுதலாக, நான் சொல்லிடுறேன், நிலங்கள் கூடுதலாக வேண்டும் என்பதற்கு அதுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. பிறகு இதெல்லாம் கட்டுமானத்திற்கான அனுமதி வாங்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு தான் தாமதமே தவிர, நான் என்ன கேட்கிறேன், மத்திய அரசு இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை ஏன் தமிழகத்தை வஞ்சிக்கணும் அப்படின்னு நீ நினைச்சிருந்தா இங்க கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு 6 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மத்திய அரசு தந்திருக்கிறது. 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு கொடுத்தாங்க? வெறும் 1.5 கோடி தான். 1.5 லட்சம் கோடி தான் கொடுத்திருக்காங்க. இடம் கையப்படுத்தலன்னா இப்ப அதிமுக ஆட்சி காலத்துல இந்த திட்டம் வந்துருச்சு. இப்ப அவங்க மேல தவறா இல்ல திமுக எந்த அரசாங்கத்து மேல நீங்க குற்றம் சுமத்துறீங்க? நாங்கள் அரசின் மீது குற்றச்சாட்டை சொல்லுவதை விட, நிலத்தால் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது, நிதியால் தாமதம் ஏற்பட்டது, கொரோனாவால் தாமதம் ஏற்பட்டது. ஆனால் பணிகள் எங்கேயும் நிறுத்தப்படல. சொன்ன மாதிரி மருத்துவ மாணவர்கள் இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2026 மருத்துவ மாணவர்கள் நேரடியாக தொப்பூர் வரப்போறாங்க. எய்ம்ஸ் அந்த மருத்துவ வளாகத்திற்குள்ள வரப்போறாங்க. புறநோயாளிகள் பிரிவு ஆரம்பிக்க போறது. இப்ப இவரு கூட சொன்னாரு, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்க நடக்காதுன்னு சொல்லுவதை நடத்தி காட்டுவதுதான பாஜகவுடைய அரசு. ஆர்டிகல் 370 நீக்க முடியாத ரத்தாறு ஓடு நீங்க நாங்க நடத்தி காட்டியிருக்கோம். ஆர்டிகல் 370 இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ராம ஜென்மபூமியில ஸ்ரீராமர் கோவில் கட்டவே முடியாது என்று சொன்னீர்கள். இன்றைக்கு ஸ்ரீராமர் கோவில் கட்டப்பட்டு அங்க வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நீங்க என்ன சொல்றீங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடு வராது. நீங்க இன்றைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு பல மாநிலங்கள்ல, குறிப்பாக உத்தரகாண்ட்ல நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. குஜராத்லயும் அஸ்ஸாம்லயும் அதுக்கான பூர்வாங்க பணிகள் இருக்கு. கூடிய விரைவில் மத்திய அரசு கொண்டு வரப்போகிறது. நீங்கள் எதெல்லாம் நடக்க முடியாது, ஆகாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அதை நடத்தி காட்டுபவர் தான் நரேந்திர மோடி. அவருடைய கையால் 2026 புறநோயாளிகள் பிரிவில் ஆரம்பிப்பதிலிருந்து மருத்துவக் கல்லூரி எய்ம்ஸினுடைய ஆரம்ப கட்டி பணிகளை துவக்கி வைப்பார். அது நடக்க போது நீங்க பார்க்க போறீங்க. கண்டிப்பா சார். கரூர் முரளி சார், அதாவது இது காலதாமதத்திற்கான நியாயமான காரணங்கள் அப்படின்னு சொல்லி வேலூர் இப்ராஹிம் அவர்கள் ஒரு பட்டியலிட்டாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எய்ம்ஸ் மருத்துவமனை அவர்கள் கட்டுகிறார்களா இல்ல விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் மதுரையிலே கட்டுகிறார்களா என்பது எனக்கு ஒரு சந்தேகம். ஏனென்று கேட்டால், இவ்வளவு நாட்களாக அவர்கள் கட்டுகிறார்கள் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் காலதாமதம் படுத்துவதற்கு என்ன நோக்கம் என்பதுதான் முக்கியம். ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய இப்ராஹிம் அவர்கள் பேசுகிற பொழுதே அவரே சொன்னார், ஜப்பான் நாட்டில் இருந்து நாங்கள் கடன் கேட்டிருக்கிறோம், அந்த கடன் தொகையின் மூலமாக தான் மதுரையில இருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார். ஒன்றும் கிடையாது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கின்ற தியாகூர் எய்ம்ஸ் மருத்துவமனை, அதே போல குஜராத்தில் இருக்கிற ராஜ்கோட்டில் இருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவமனை, அதே போல நம்மளுடைய தெலுங்கானாவில் இருக்கின்ற பிபி நகரில் இருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவமனை, அதே போல இந்தியாவில் இருக்கின்ற எய்ம்ஸ் மருத்துவமனைகள் எல்லாம், அதாவது இந்தியாவில் நிதியின் மூலமாக கட்டப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மதுரையில கட்டப்படுகிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மட்டும் கடன் வாங்கி கொண்டு வந்து கட்டுகிறோம், அதனால் தாமதமாகிறது என்பதை போல அவர் பேசியிருக்கிறார். ஏன், நாங்கள் இத்தனை நிதி கொடுத்திருக்கிறோமே, ஜிஎஸ்டி வரியாக இருக்கட்டும், ஜிஎஸ்டி வரி இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலேயே அதிகம் கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு மருத்துவமனை வருகிறோம், அதற்கு ஏன் அடுத்த நாட்டிலே போய் கையேந்தி அந்த பணத்தை வைத்து நாங்கள் கட்டுகிறோம், அதனால்தான் காலதாமதம் ஆகிறது என்று நீங்கள் சொல்வதிலே எங்களுக்கு உடன்பாடு கிடையாது.
அதே போல ஏதோ நாங்கள் கட்டுக்கதை பேசுவதை போலவும் அதனால பிஜேபி வளர்ந்து விட்டது எங்கள் பிஜேபி என்கிறார். எங்க சார் உங்க பிஜேபி வளர்ந்தது? உங்களுடைய 11% வாக்கை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். அந்த 11% வாக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு, அந்த கூட்டணி வாக்கு 19% வாக்கு, அந்த 11% வாக்கு யாருடைய? அப்படி பார்த்தா கூட்டணியே 19 வாங்கி இருக்குமே, அதுல பாஜகவுடைய வாக்கு இல்லையா? நீங்க தனியா நின்னு பாருங்க, தனியா நின்னு பாத்தீங்கன்னாக்க டெபாசிட் கூட வாங்க முடியாது. நீங்க வளர்ந்துட்டு எல்லாம் பேசக்கூடாது. அதே போல எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நாடாளுமன்றத்துல நாங்கள் குரல் கொடுக்கிறேன் பேசுறீங்களே, யார் குரல் கொடுக்கல? எய்ம்ஸ் மருத்துவமனை எப்பொழுது வரும் என்று எங்கள் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ராஜாவாக இருந்தாலும், சிவாகவாக இருந்தாலும், கண்மொழியாக இருந்தாலும், அதே போல நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த வெங்கடேசனாக இருந்தாலும் இவரெல்லாம் போர்க்குரல் எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் உங்களுடைய காதுகளிலே ஏற மறுக்கிறது என்று சொன்னால் என்ன காரணம் என்றால் தமிழ்நாட்டை வஞ்சிக்க வேண்டும் என்பது உங்கள் நோக்கம். அழகாக சொன்னார் கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி அமைப்பாளர். ஏன் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள் என்பதென்றால், தமிழ்நாடு எல்லா துறையிலும் முன்னேறுகிறது. இந்தியாவிலே இருக்கின்ற மாநிலங்களிலேயே 9.69% பொருளாதார வளர்ச்சியில முன்னிற்கிற மாநிலமாக இருக்கிறது. வேளாண்மை துறையாக இருந்தாலும், விவசாயத்துறையாக இருந்தாலும் அதிலே முன்னேறி இருக்கிறது. முரளி சார், அருண்குமார் இன்னொன்னு சொன்னாரு, திமுகவுக்கும் அது நிறைவு பெறுதல விருப்பம் இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கு சேர்த்து பதில் சொல்லிருங்க. அதே போல பில்டிங் கட்டடத்துறையிலாக இருந்தாலும் முன்னணியில இருக்கிறது. இப்படி தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் முன்னேறி இருக்கிறது. கரூர் முரளி சார், ஒரே நிமிஷம். கரூர் முரளி சார், இப்ப அருண்குமார் சொன்னதான் நீ சொன்னீங்க. அவர் இன்னொன்னு சொன்னாரு, இதை எய்ம்ஸ் மருத்துவமனை நிறைவு பெறுவதில் திமுகவுக்கு பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லை, இதை வச்சு அரசியல் செய்யதான் விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மக்கள் பணிதான் மகேசன் பணி என்பது எங்கள் அண்ணா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். மக்களுக்காக, அதாவது இந்த இயக்கம் என்பது மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் என்பதிலே எந்த வகையான மாறுதலும் கிடையாது. ஒண்ணு இல்ல சார், நான் போன நாடாளுமன்ற தேர்தல்ல திமுகவினுடைய தலைமையிலே ராகுல் அவர்களுடைய தலைமையில் இருந்த இந்திய கூட்டணி வெற்றி பெற்றிருக்குமானால் எய்ம்ஸ் மருத்துவமனை இந்நேரம் வந்திருக்கும். ஆனா இந்திய கூட்டணி வெற்றி பெறாத காரணத்தால், அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று விட்ட காரணத்தால் எங்கள் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கூட்டணி வந்தா நீட் கூட ரத்தா இருக்குமா சார்? இருக்காது. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும். எல்லாம் போய் பேசுறாங்க. இப்ப இருக்கிற நிதியமைச்சர் சொன்னாரு பாருங்க, தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு நிலத்தை கொடுக்கலன்னா அழகா சொன்னாரு. ஐயா சொல்ற போல சொன்னாரு, 226 ஏக்கர் நாங்க 2018லயே ஒதுக்கி தந்துட்டோம்னு அழகா சொன்னாரு. தமிழ்நாடு அரசு நாங்க கோஆபரேட் பண்றோம், ஆனா ஒன்றிய அரசாங்கம் செய்ய மறுக்குது. ஏன்னு கேட்டா, அதனாலதான் தமிழ்நாடு இந்தியாவினுடைய தலைநகரம் வேண்டுமானால் டெல்லியா இருக்கலாம், ஆனா அவருக்கு மருத்துவத்துறையில் தலைநகராக இருக்கக்கூடியது சென்னை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை காலதாமதப்படுத்துகிறார்கள். அதனாலதான் நீங்க பெருசா அழுத்தம் கொடுக்கல, தவறிட்டீங்களா சார்? திரு கரூர் முரளி சார், மாநாட்டுல எல்லாம் தெரிஞ்சிடும், வந்து பாப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நிலைமையில என்னன்னு சொல்லுவாங்க. ஒரு வீடியோ நீங்க கொடுத்திருக்கீங்க, பரவாயில்ல, இந்த வீடியோவே போதும். 2026 திமுக ஆட்சி அமைப்பதற்கு நீங்களே ஆதாரத்தை எடுத்து கொடுத்ததற்கு பிஜேபி காரர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் அவர்கள் பொய் பேசுவதான் நோக்கம், ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒண்ணு சொல்றாங்க, இந்தியாவை எங்கள் நரேந்திர மோடி உலகத்திலேயே பொருளாதார நாடுகளிலே, எது அமெரிக்கா, சீனா, ஜெர்மன், அதன் பிறகு ஜப்பான், இந்தியா, 5 பொருளாதார வல்லரசு நாடுகளிலே ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டு நாங்கள் 4வது இடத்திற்கு எங்க மோடி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரம் செய்யறாங்களே. என்ன சார் பொய் பிரச்சாரத்தை பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஜப்பான்காரே தெளிவா சொல்லிட்டான், நாங்க தான் 4வது இடத்துல இருக்க, இந்தியா 5வது இடத்துல தான். ஜப்பான்கார சொன்னா நம்புறீங்க? இந்தியா 12 கோடி பேரு, இந்தியாவுடைய மக்கள் தொகை என்ன? ஜப்பான் விசுவாசியா இருக்கிறாரு. இத்தனை பேர் இருக்கிற இந்தியாவில ஜப்பானோட போட்டி போட்டுன்னு நீங்க முன்னேறீங்களே, சீனாவோட போட்டி போட்டு முன்னேறீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னாக்க பாராட்டலாம். ஆகவே பொய் பேசுவதுதான் பிஜேபியினுடைய நோக்கம், பொய் பேசுவதுதான் அவர்களுடைய கொள்கை. இந்த கொள்கையை வைத்துவிட்டு தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், கனவு பழிக்காது. எட்டிக்கா இனித்தாடு மிடிக்க கூடும், இறைச்சலிடம் கடலாமை ஆகக்கூடும், வட்ட நிலா தாமரையை பார்க்கக்கூடும். இத்தனை நடந்தாலும் பேசி பேசிதான் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. அவர்கள் பொய்யின் மூலமாகவே அவர்கள் கால் ஊன்ற முடியாது என்பதை தெரிவித்தார். ரைட் சார். திரு பூபதி ஜான் சார், அதாவது இப்போ சார்ஸ் இப்ராஹிம் சார் சொன்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இடம் வந்து கையப்படுத்துறதுல வந்து சில டிஸ்பியூட், இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிக நலன்கள் வழங்க வேண்டும்ன்றது காரணத்துக்காக கூட காலதாமதம் ஆயிருக்குன்ற ஒரு பாயிண்ட்டையும் அவர் சொல்லியிருக்காரு. சரி,
நான் சொல்றேன், இப்ராஹிம் தோழர் இப்ராஹிம்கிட்ட சொல்றேன், நீங்க ஜப்பான்கிட்ட கடன் வாங்கி சென்னையில எய்ம்ஸ் கட்டுறீங்கல்ல, நிலம் தாமதம் அப்படிங்கிறீங்களே, ஜப்பான் வந்து 30 மாடியை 3 மாசத்துல கட்டுறான்னு சொல்றான் சார். சைனாக்காரன் 2 மாசத்துல 40 மாடி கட்டுறாங்கிறான். உலகத்தின் வல்லரசு 4வது இடத்திற்கு முன்னேறி கொண்டு வந்த மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வரப்பட்ட இந்தியாவினுடைய வல்லரச நீங்க வந்து கட்டுறதுக்கு 10 வருஷம் எடுத்துக்கிறீங்க. நாங்க வந்து நிலம் வந்து 222 ஏக்கருக்கு மேல கொடுத்து நிலம் தாமதம் சொல்றீங்களே, ஒரு 3 மாடி கட்டுறதுக்கு 4-5 மாடி கட்டுறதுக்கு அது ஃபர்ஸ்ட் பேஸ், அதுலயே 30% தான் முடிஞ்சிருக்குது. ஓபி பிளாக் என்ன கட்டுறீங்க? ஓபி பிளாக், ஹாஸ்டல், எமர்ஜென்சி சர்வீசஸ், அதாவது ஒரு அவசர சிகிச்சை பிரிவு, அப்புறம் பிளட், இந்த டெஸ்ட், யூரின் டெஸ்ட், இதை தான் சார் கட்டுறாங்க. அப்புறம் கிளாஸ் ரூம் கொஞ்சம் கட்டுறாங்க. 2வது பேஸ்ல தான் மத்த இருக்கக்கூடிய அதிநவீன சிகிச்சை 2வது பேஸ்ல தான் வரும். அது எப்ப வரும்னா 3 வருஷம் கழிச்சு வரும். இது 2025, 2028 தான் அது வரும். 2026 ஃபர்ஸ்ட் பேஸ். நான் கேட்கிறேன், நீங்க நினைச்சா 6 மாசத்துல கட்டி முடிக்க முடியாதா? இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அப்படியே என்ன ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் சார், எல்லாமே ப்ரீ பிளாக் சார். முன்னாடி மாதிரி எல்லாம் கிடையாது சார், செங்கலை வச்சு இதெல்லாம் கட்டிட்டு இருக்கல, எல்லாமே பிளாக்ஸ். டக்குன்னு பிளாக்க கொண்டு வந்து வர்றாங்க, உடனே ட்ரில் வச்சுறாங்க, எல்லாமே 10 நிமிஷத்துல ஒரு 2 நாள்ல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடலாம். இது ஒண்ணு. அவர் சொல்றது முழுக்க போய் சார். 2வது ஒண்ணு சொல்றாரு சார், அவர் தோழர் சொல்றாரு, செய்யாததை முடியாததை முடித்து வைப்போம், நடக்காததை நடத்தி வைப்போம். என்னவா? ஆர்டிகல் 370, அப்புறம் என்ன சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சிஐஏ, அப்புறம் ராமர் கோயில் கட்டுறது, இது எல்லாம் அன்பினாலே கட்டப்பட்டதா, இல்லை சகோதரத்தினாலே விளைந்ததா? ரத்தத்தால் விளைந்தது, இதெல்லாம் அடக்குமுறையால் விளைந்தது. ஹிட்லர் கூட நீதிமன்ற தீர்ப்பு படிதான் சார் அயோத்தியா கோயில் கட்டினாங்க. நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் அயோத்தியால கீழ ரத்தம் எங்க வந்தது சார்? அயோத்தியா கோயில் கட்டுவது சார், அயோத்தியா சார், அயோத்தியாவுக்கு பிறகு நடந்த குஜராத்தில் நடந்த கலவரங்கள், வன்முறைகள், இதெல்லாம் என்ன சார்? இது ரத்தம்னா என்ன? சும்மா கையை கிழிக்கிறது, காலை கிழிக்கிறதா சார்? ஒண்ணு சார், ரத்தம் வழிவது என்பது சார் அறுத்தாத்தான் வர்றது ரத்தம் இல்ல, அறுக்காமல் வரக்கூடிய ரத்தம் தான் மனிதனுடைய எண்ணத்தையே பால்படுத்துகிறது. சரி, ஓகே. The mental agony is the most agonizing agonyங்கறாங்க. தீயினார் சுட்டமுன் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு, வள்ளுவனுடைய வாக்கு, எங்க பெரியப்பாவுடைய வாக்கு. சரிங்களா சார்? அதனால நான் என்ன சொல்ல வர்றேன், ஆர்டிகல் 370 ராமர் கோயில கட்டுறது, 2வது சிஏஏ, இதெல்லாம் என்னதுனால வந்து அடக்குமுறையினுடைய விளைவு இதெல்லாம் சார். அம்பேத்கர் சொன்னதுதான் சொல்ல வர்றேன். முன்னாடியே சொல்லி இருக்கிற, எந்த ஒரு சிறுபான்மையத்தினுடைய நலன்களை காக்க முடியாவிட்டால் போனாலும், ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை, மாநிலத்தினுடைய அவர்களுக்கு தேவையான தகுதிகளை காக்க முடியாவிட்டால் போனாமலும், இந்த நாம் காண்டிருக்கக்கூடிய புதிய இந்தியா என காணப்பட்ட புதிய இந்தியா அடக்குமுறையில் நீங்கள் செய்தீர்களானால், இந்த புதிய இந்தியா என்பது சுக்கு நூறாக உடையும் என்பதை சொல்லிவிட்டு போனார் அம்பேத்கர். சரி. இந்த fabric of the constitution to be maintained only by the fraternity, equality and libertyங்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் என்கிற அடிப்படை கருத்துக்களை உள்வாங்கி இந்த சமத்துவமானது இந்த சமுதாயம் நகர வேண்டும் என்று சொல்றார். அதுதான் புதிய இந்தியா. அந்த புதிய இந்தியாவை கட்டமைக்க அம்பேத்கர் பாடுபட்டார். சட்டத்தை திருத்தி சட்டத்தை மாற்றி வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிஜேபி என்கிறது நீங்க சொல்ல, நீங்க முதல்ல குறிப்பிடும் போது பிஜேபி செஞ்சதா நடைமுறைப்படுத்த நினைக்கிறது சார். இல்ல பிஜேபி செஞ்சதா நீங்க குறிப்பிட்டீங்க சார். இன்னொன்னு சொல்றேன் சார். சார் இப்ராஹிம் தோழர் சொல்றார், நாங்க நிதி கொடுத்துட்டோம் சொல்றீங்களே, யாரோட நிதிய எங்கிருந்து வாங்கி எங்களுக்கு கொடுத்தீங்க அதை சொல்லுங்க. நிதி எங்க கிடைச்சது உங்களுக்கு? சரி, ஓகே. யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நிதி எங்க கிடைச்சது? யாரு கொடுத்தா உங்களுக்கு நிதியை? நீங்க ஏதாவது நிதி தயாரிச்சீங்களா? அந்த நிதியை யார்கிட்ட வாங்கி யார்கிட்ட கொடுத்தீங்க? ஓகே சார், பதில் அவர்கிட்ட வாங்கலாம் சார். நான் அடுத்த சுற்றுல பேசலாம். 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க, மீதி இருக்கக்கூடிய 71 லட்சத்தை நீங்க
வச்சிருக்கிறீங்க. சார் நீங்க 3 பேர் பேசுறீங்க, எனக்கு நேரம் கொடுங்க. நான் வரேன் பூபதி எழுதணும்ல. பூபதி ஜான்சன் மறுபடியும் நான் வரேன், நேரம் குறைவா இருக்கு. நீங்க நிதி கொடுக்குற பூபதி ஜான்சன் என்ன சார் இல்ல, புரியுது உங்க கேள்வி புரியுது, அதுக்கான பதில் அவர்கிட்ட வாங்கணும். நீங்க அடுத்து நான் மறுபடியும் பேசலாம். திரு அருண்குமார், ஆக்சுவலா வந்து சார் சொல்றது நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தொடர்ந்து சார் வேலூர் இப்ராஹிம் சார் சொன்னது, நீங்க சொன்ன விஷயத்தையும் அவர் மறுத்து தான் பேசுறாங்க தொடர்ந்து. ஆனா வந்து இதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கு 10 வருஷமா. பட் சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, அதனால தான் லேட்டுன்றாங்க. இதே பிரச்சனையை வந்து இப்போ தாவேக்காவும் எடுக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இப்போ எலெக்ஷனை ஒட்டி. சார் இப்போ அவர் நிறையா காரணங்கள் சொன்னாப்ல, என்ன வந்து இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னார். கொரோனா முடிஞ்சா 6 வருஷம் ஆச்சு. நீங்கள் கட்டணும்னு நினச்சிருந்தா சொன்ன மாதிரி எப்போ வேணாலும் முடிச்சிருந்துக்கலாம். 1952 3 வருஷத்தில் முடிஞ்ச வேலை இன்றைக்கி 2023 24 25 முடியல. இப்போவும் உங்களால் முடியல. அப்படி இதுதான் காலதாமதம். அப்போ உண்மையை பேசிட்டு போக வேண்டியதானே. இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் வந்தாங்க, அவர் என்ன சொன்னார், 80% வேலைகள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி தான் அவர் பேசினார். வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலை. அப்படி நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே இருந்தால் அங்கே வேலை நடந்துட்டு இருக்கு, முடிய போகுது அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் வீடியோவே காட்டியிருக்கலாமே. ஏன் எதுக்காக ஒரு கற்பனை வீடியோ ஒரு வீடியோ போய் பாருங்க, அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அது நேர்ல போய் காட்டுறதுக்கு வீடியோவுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க, இவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி முழுமையாக முடிந்ததை காட்டுறோம். இதுலயே போய் பாருங்க, நேர்ல பார்க்காம இங்க நீ பாத்தீங்களா? சார் நீங்க தோப்பூர் போனீங்களா? சரி, நாங்க போய் எல்லாரும் இல்ல ஒவ்வொருத்தரும் நேர்ல போய் பார்க்க முடியாது. அந்த வீடியோவை என்ன நடந்துட்டு எதுக்கு ஒரு கற்பனை காட்சியை வெளியிடணும்? அமித்ஷா அவர்கள் 80%. அப்ப இவங்க சொல்றதுல எது உண்மை? இவரு இப்பதான் 40% வேலை முடிஞ்சு ஆயிட்டு இருக்கு. முடிஞ்ச 40%ல முடிஞ்சிடும். 2026 முடிஞ்சிடும். 2027 மாணவர்கள் வருவாங்க. அதாவது இதே பிரச்சனை முன்னாடி வந்தது. மத்திய அமைச்சர் யார், தர்மேந்திர பிரதானா இல்ல நட்டாவான் ஞாபகம் இல்லை, அவர் வந்து 90% பணிகள் முடிந்து விட்டதுன்னு சொன்னார். அது பூர்வாங்க பணிகள் தான். அதை அவங்க பத்தி அவங்க பேசினதா அப்புறம் அவங்க விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம கேட்டோம்னா அதுக்கு ஒரு விளக்கம் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கு வேற ஒரு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ அதே மாதிரி வேலூர் இப்ராஹிம் நான் சொல்லியிருந்தார். ஸோ இது நாங்கள் வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கோம், பிஜேபி இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு. பிஜேபி ஓட்டு வாங்கியிருக்கு காரணம் அப்படின்னா அது பிஜேபிக்கு ஆதரவான ஓட்டு தமிழகத்தில் பெரும்பாலும் கிடையாது. டிஎம்கே திமுகவுக்கு எதிரான ஓட்டு தான். ஸோ இன்னைக்கு டிஎம்கே இங்கே தமிழ்நாட்டில் டிஎம்கேவோட ஆட்சி எந்த நிலைமையில் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு சாராயம் எவ்வளோ தூரம், கள்ளச்சாராயம் ஆகட்டும், அதுபோல் டாஸ்மார்க் ஆகட்டும், எவ்வளோ தூரம் வியாபாரம் நடக்குதுன்னு தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான இருக்க பிரச்சனை, நேற்று கூட பார்த்தீங்கன்னா 80 வயசு ஒரு மூதாட்டி இளைஞர் சேர்ந்து பாலியல் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் மதுதான். இது எல்லா விஷயத்திலையும் இந்த திமுக கஞ்சான்னு சொல்றாங்க, அதுதான் போதை தான். இதுவும் தமிழ்நாட்டில் எல்லாமே தலைகட்டி தான் விற்கிது. இதெல்லாம் மறைக்கணும் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் மத அரசியல் எடுபடாது. ஏன்னா இன்னைக்கு இவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருக்காங்க. பிஜேபி வளரலேன்னு சுத்தமாக வளரலேன்னு சொல்ல முடியாது. எப்படி வளர்ந்ததுனால என்ன மாதிரி விளைவுகள் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அன்னைக்கு எப்படி நாங்கள் மாம மச்சான் உட்கார்ந்தோமோ இன்னைக்கு அந்த சூழ்நிலை மாறிட்டு இருக்கு. இந்த மாற்றத்திற்கு இன்னைக்கு அந்த மாம மச்சான் உட்கார்ந்துட்டு இருந்த பார்வை மாறி இன்னைக்கு இவன் முஸ்லீமு, இந்த கறி சாப்பிட்றவன், மாட்டிறைச்சி சாப்பிட்றவன், அவன் கூட அந்த மாதிரியான சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகரிச்சிட்டு இருக்கு. இதுக்கு காரணமும் பிஜேபி அரசு தான். ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி தான் இருக்கு இல்லையா, இங்கே ஒற்றுமைக்கான வளர்ச்சி இல்லை. ஸோ இதை எதிர்க்கிறோங்கிற பேரில் ஒரு முகமூடியை மாட்டிட்டு தான் திமுக இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முழுமையாக எதிர்க்க கிடையாது. இவங்க எப்போ மக்கள் நலன் சார்ந்து பிரச்சனைகளை முன்னெடுக்கிறாங்களோ அப்போ வந்து இந்த மக்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். அப்படி இவங்க மக்களுக்கு தேவையில்லாமல் தன்னோட அரசியல் ரீதியாக பார்க்கறதுனால மட்டும்தான் இன்னும் எய்ம்ஸ் வராமல் இருக்கு. இதுதான் காரணம். கண்டிப்பா. இப்போ தாவேக்கா இந்த பிரச்சனை இப்போ இந்த எலெக்ஷன்ல எடுப்பாங்களா சார், உங்களுடைய கருத்து? சார் கண்டிப்பா. ஏன்னா எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு வேணாமா கண்டிப்பா வேணும். அந்த எய்ம்ஸ் வரணும் அப்படின்னா இவர் இப்ராஹிம் நான் சொன்ன மாதிரி வரணும் அப்படின்னா இது டிஎம்கே இருந்தாலும் வராது, இல்லை இங்கே வந்து வேற கட்சி ஆட்சி அமைச்சாலும் வராது. இதுக்கான தீர்வு அப்படின்னா 2026 தான் அந்த தீர்வு வரப்போது. அந்த தீர்வும் யாருனால கொடுக்க நல்ல தீர்வாகவே அமையும். இப்போ சரி, ஓகே, நம்ம அடுத்த சுற்றில் நான் கேட்கிறேன். நிறைய பதில்கள் அவர் சொல்ல வேண்டியிருக்கு. முதல்ல இந்த 3 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக ஒரு மதவாத கட்சி அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் இம்பாக்ட் ஏற்படுத்திடுச்சுன்றாங்க. இப்போ சில விஷயங்கள் ஏற்படுத்திடுச்சுன்றதை மறுக்க முடியாது. நெகட்டிவ் இம்பாக்ட் இல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இது ஒரு மதவாத கட்சி அப்படின்றாங்க. நான் நியாயமா கேட்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி அல்லது இன்றைக்கு இந்து முன்னணி அவர்கள் முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்துறாங்க. திமுகவில் இருக்கக்கூடியவர் குதிக்கிறாரு, மற்ற ஆதரவாளர்கள் ஐயோ முருக பக்தர்கள் மாநாடு இவர்கள் நடத்துகிறார்கள் ஒரு பயம் இவங்களுக்கு வருது இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஆன்மீக பூமியை கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகளுடைய பூமியாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வது யார்? ஈவேராவுடைய வாரிசுகள் தான். அப்ப அவர்களை எதிர்த்து ஒரு ஆன்மீக பூமியை 2000 ஆண்டுகள் முருகன் மலை என்று சொல்லுவதை திடீர்னு சிக்கந்தர் மலை என்று மாற்றக்கூடியதை செய்தது யார்? இதே இந்த திராவிட மாடல் என்று சொல்லுகிற இந்த நாசகர மாடல் தான்.
இவர்கள் தான் இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டார்கள். 2000 ஆண்டுகளாக கிரிவலம் வந்து அந்த மலை புனிதம் என்னும் பொழுது அங்க போய் நான் மாட்டுக்கறி பிரியாணியை சாப்பிடுவேன் கொண்டு போய் சாப்பிட வைத்தது யார்? இதே திமுக ஆதரவில் வெற்றி பெற்ற முஸ்லீம் லீக்குடைய நவாஸ்கனி. அப்ப அதை கண்டிக்க துப்பு இல்ல. இப்ப ஆன்மீகத்தை எதிர்ப்பது யார்? ஆன்மீகத்தை பாதுகாக்கிறது யார்? அதான் கேள்வி. ஆன்மீகத்தை பாதுகாப்பதற்காக கந்தர் சஷ்டி கவசத்தை நாங்கள் 5 லட்சம் பேர் ஒன்றாக கூடி சொல்லுவோம்னா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற இந்த கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகளை பார்த்து நான் கேட்கிறேன், இவர்கள் தான் கோவிலுடைய சிற்பங்களை எல்லாம் அநாகரிகமானது சொன்னவர் யார்? 52 நிபந்தனைகளுடன். அதான் நான் கேட்கிறேங்க. நான் கேட்கிறேன், கோவிலுடைய சிற்பங்களை அநாகரிகமானது அசிங்கமாக இருக்கு என்று சொன்னவர் திருமாவளவன். ராசா போன்றவர்கள் சனாதன தர்மத்தை, இந்த நாட்டினுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை எய்ட்ஸுக்கு ஒப்பிட்டு பேசியவர். இதே துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதே சனாதன தர்மத்தை கொசுவோடும் பல விஷயங்களை அற்பமாக பேசி அவர் என்ன ஆனாரு? எல்லா வட மாநிலங்கள்ல திமுகவை பிரச்சாரத்துக்கு கூப்பிடாதீங்க, காங்கிரஸ் இருக்கிறதோ டெபாசிட் போயிரும் சொல்லி திமுகவை இந்த தமிழகத்திற்குள்ள ஒரு வட்டத்திற்குள்ள ஒரு குட்டைக்குள்ள இருக்கிற மாதிரி சுருக்கி வச்ச நிகழ்ச்சியை பார்க்கிறோம். நாங்க என்ன கேட்கிறோம்? ஆன்மீகத்தை அறவழியில் பேசக்கூடிய எங்களை இவர்கள் விமர்சிக்கிறார்கள். நீங்க பேசுறதுக்கு யோக்கியதை இருக்கான்னு டீலிமிட்டேஷனுக்கு இந்தியா ஃபுல்லா ஒருங்கிணைத்து கூட்டம் நடத்துறது தமிழக முதல்வர் தான். ஆனா நீங்க தமிழ்நாடு வந்து இந்தியா முழுக்க எங்கெங்க கூட்டம் நடத்தினாரு? அவருக்கு ஒரு 4 மாநில எம்பிக்கள் அதிகமா, 4 மாநில முதல்வர்கள் வருவாங்களே தவிர, அதை தாண்டி தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் கூப்பிடுறதுக்கு இந்த தமிழ்நாட்டை தவிர வேற யாருக்கு அங்க பெரிய அளவுகோல் இருக்கிறது? யார் இடத்துல இருக்கு நெருக்கம் இருக்கு? இவங்க சும்மா இங்க தமிழ்நாட்டில இருந்து சொல்றாங்க நாங்கள் முதலிடத்தில் வந்தோம் அப்படின்னு திமுகவுடைய பேச்சாளர் சொன்னார். நான் கேட்கிறேன், நீங்க எதுல முதலிடத்தில் வந்தீங்க? தமிழ்நாடு தான் இன்றைக்கு பாரதத்திலே அதிகம் கடன் வாங்கி தமிழர்கள் மீது கடன் சுமையை சுமத்தியதுல முதலிடத்தில் இருக்கீங்க. தமிழ்நாடு தான் இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்கன்னா அதிகமாக சாராயத்தை விற்பனை செய்து பெண்களின் தாலி அறுக்கக்கூடிய அரசாக, அதிகமான விதவைகளை உருவாக்கக்கூடிய அரசாக, சாராய விற்பனையில் நீங்கள் இந்த பாரதத்திலே நம்பர் 1ல இருக்கிறீங்க. தமிழகம் தான் இன்றைக்கு அதிக அளவில் போக்சோ குற்ற வழக்குல அதிகமான பாலியல் வழக்கில் இன்றைக்கு பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. தமிழகம் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்படைந்து இருக்கிறது, முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது. இளைஞர்கள் எல்லாம் குடிகாரர்களாக, கொலைகாரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் கஞ்சா புழக்கமும் போதைப் பொருள் புழக்கமும் தமிழகம் நம்பர் 1. நம்பர் 1 என்பதுல நீங்கள் கேடுகட்ட ஆட்சியாக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பது போன்று காட்டியிருக்கிறீர்கள். உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எதையாவது ஒன்றை நிறைவேற்ற இருக்கிறீர்களா? அனைத்து பெண்களுக்கும் 1000 சொல்றீங்க, பிறகு 3 வருஷம் பொறுத்து ஞானோதயம் பிறந்து இல்ல தகுதி பெற்ற பெண்கள் சொல்றீங்க, பெண்களுக்கு இலவச பஸ் சொல்றீங்க, பிறகு அந்த பேருந்துல போகக்கூடிய பெண்களை பார்த்து ஓசி பஸ்ல போறியான்னு பொன்முடி அமைச்சர் ஒரு பக்கம் பேசுறதோ, இப்ப தேனியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஓசியில போறாங்கன்னு கேவலப்படுத்துறதோ, பெண்களை கேவலப்படுத்துறதோ, பெண்களை அசிங்கப்படுத்துவதுதான் திமுகவுடைய வேலை. நீங்க என்ன யோகியதை இருக்கு எய்ம்ஸ் வரலையான்னு கேட்கறதுக்கு? நாங்கள் எய்ம்ஸை கட்டி சாதித்து காட்ட போகிறோம். செங்கலை காட்டி நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு சொல்லி 4 வருஷத்துல என்ன பண்ணீங்க? நீங்க எதையாவது ஒன்றை நீங்கள் செய்ய முடிந்ததா? அப்ப திரும்ப திரும்ப பொய்யை சொல்லி பொய்யினாலேயே கட்டமைக்கப்பட்டதுதான் திராவிட மாடல். நாங்கள் உண்மையை நேர்மையை சொல்றோம். இன்னொருத்தர் சொன்னாரு சிஏஏ, அதே மாதிரி நீங்கள் ஆர்டிகல் 370 இதெல்லாம் எதனால் கட்டப்பட்டது? ரத்தத்தால் கட்டப்பட்டதுன்னு. காலமாக பிரிவினைவாதம் பேசுகிற திருமாவளவன் கும்பலுக்கும் திமுக கும்பலுக்கும் ஆர்டிகல் 370 காஷ்மீர் என்கிற மாநிலம் ஏதோ பாரதத்தில் இல்லாம தனியா இருக்கணும், 2 தேசிய கொடி இருக்கணும், 2 அரசியலமைப்பு இருக்கணும் நீங்க விரும்பீங்க. பாரதத்தை நேசிக்கிற 140 கோடி மக்களும் அங்கு ஒரே தேசிய கொடி இருக்கணும், ஒரு அரசியலமைப்பு இருக்கணும், ஒரு சட்டம் இருக்கணும் விரும்புறாங்க. அதனால ஆர்டிகல் 370 நீக்கி இன்றைக்கு காஷ்மீர் மக்கள் பாரதத்தின் பின்னால், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி பின்னால் இருக்கிறார் என்றால் இது சாதித்து காட்டி இருக்கிறோம். ராமஜென்ம பூமி எவ்வளவு காலம் தான் வந்து இந்து முஸ்லிம்களுடைய பிரச்சனையாக்கி எப்பொழுது பார்த்தாலும் கலவரம், எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை இருந்துச்சு. அதற்கு நீதிமன்றம் சரியான தீர்ப்பு சொல்லி இன்றைக்கு ராமஜென்ம பூமியில ஸ்ரீராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது, 5 ஏக்கர் நிலம் மசூதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நல்லிணக்கன்மை இப்படிதான் வரும். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், முருக பக்தர்கள் மாநாடு ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக மாநாடு. அங்கு இஸ்லாமியர்களாக நாங்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு வருபவர்களை வரவேற்று அந்த அன்பை, அந்த நேசத்தை, நல்லிணக்கத்தை காப்பாற்றுவோம். திரும்பவும் சொல்றேன், ஆன்மீக பூமியை அழிக்க நினைக்கிற இந்த
கடவுள் மறுப்பு காட்டு மிராண்டிகளாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், திருமாவளவன் போன்றவர்களா இருக்கட்டும், நீங்கள் மதச்சார்பற்ற ஒரு பேரணி நடத்துறீங்க. உங்களுடைய பேரணி முழுக்க முழுக்க மதவாத பேரணி. இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை நீங்கள் வாக்கு வங்கிகளுக்காக மதச்சார்பு என்று சொல்லி அவர்களை இந்த நாட்டில் இந்த கொள்கையில் இந்த தேசப்பற்று பிரிக்க பார்க்கிறீர்கள். அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். முதலமைச்சர் துணை முதலமைச்சரை பத்தி பேசும்போது நீங்க வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா கையாளணும் சார். எங்க காட்டு என்ன சொன்னாரு? கடவுளை நம்புபவன் காட்டு மிராண்டி, கடவுளை நம்புபவன் முட்டாள் சொன்னார். அந்த காட்டு மிராண்டி கொள்கையை பின்பற்றுவது எங்கள் கொள்கை சொன்னது திரு ஸ்டாலின் அவர்கள், திரு உதயநிதி அவர்கள். கரூர் முரளி சார், இந்த நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய நிறைவு கருத்து, தலைப்பு தொடர்பாக உங்க நிறைவு கருத்தை சேர்த்தே பதிவு பண்ணுங்க. சொல்லுங்க சார். பிஜேபி என்கிற கட்சிக்கு நாகரிகம் என்பது தெரியாது. நாகரிகம் என்பது தெரியாது என்பதை காரணத்தால் தான் பிஜேபி சார்பிலே பேச வந்திருக்கின்ற இப்ராஹிம் அநாகரிகமாக பேசிக் இதை விட கண்ணியமா என்னங்க பேச முடியும்? நீங்கள் இந்த இதை விட என்ன கண்ணியமா பேச முடியும்? முடியாத அளவு பேசுகிறேன். ஏனென்று கேட்டால் அது திமுக சொல்ல வேண்டியது இல்ல. திமுகவை பொறுத்தவரை பெண்கள் அசிங்கமா பேசுறதும் இழிவுபடுத்துறதும் தெரிஞ்ச விஷயம் தான். மதவாதம் சொல்றதுல என்ன தப்பு? தஞ்சை மாவட்டத்தில் மைக்கேல்பட்டியில் ஒரு பள்ளி மாணவி மயக்கம் போட்டு விழுந்து விட்ட பிறகு நீங்கள் என்ன சொன்னீர்கள்? மதமாற்றம் செய்த முயற்சி செய்தார்கள், அதனால்தான் அது தற்கொலைக்கு முயற்சி செய்தது என்று சொல்லி இந்த நாட்டில் வந்து ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு நீதிமன்றமே சிபிஐ மதவாதம் என்பது தலைவர் சொல்றாரு, என் கட்சியில் 75% இந்துக்கள் இருக்கிறார்கள். மதவாதத்தை பேசியவது திமுக தலைவர் திரு ஸ்டாலின்.